ठीक है, अभी हम प्रभु के वचन की ओर जाने वाले। हमारे बीच में उषा सिस्टर है, वो प्रभु का वचन हमारे बीच में देने वाले हैं। वो तमिल में प्रभु का वचन देंगे, उसका अनुवाद रेचल सिस्टर है, वो आके हिंदी में अनुवाद करेंगे। जोरदार ताली बजाकर उषा सिस्टर का हम स्वागत करेंगे। செய்திக்காக ஜெபிக்கலாமா? கண்களை மூடலாமா? प्रचार के लिए हम प्रार्थना करेंगे। இருக்குமுள்ள ஆண்டவரே, दयालु परमेश्वर, இந்த இடத்துல इस जगह पर எங்க எல்லாரோட இருதயங்களையும் आप सबके हृदय को நீர் ஒருவர் மட்டுமே அறிந்திருக்கிறீர்கள். केवल आप जाने हैं परमेश्वर। கூட பேசவும், हमसे बात कीजिए, எங்க மத்தியில கிரியை செய்யவும் हमारे अंदर क्रिया कीजिए। உங்களால மட்டுமே கூடும் ஐயா. केवल आपसे होगा परमेश्वर। இப்போது வருவீராக. हमसे बात कीजिए। தாகமாய் இருக்கிற இருதயங்களை கர்த்தர் நிரப்புவீராக. परमेश्वर व्यक्त है, हृदय को भर दीजिए। துக்கமா இருக்கிற இருதயங்களை கர்த்தர் ஆற்றுவீராக, தேற்றுவீராக. परमेश्वर दुख है हृदय को आप तसल्ली दीजिए। வார்த்தை கொண்டு பேசுவீராக. आपके शब्दों के द्वारा हमसे बात कीजिए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता, ஆமென். செய்தி என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கும் போது प्रचार क्या देना है ऐसा बोलकर मैं प्रार्थना करते वक्त கர்த்தர் என்னோடு கூட பேசின காரியம் என்னன்னா, परमेश्वर मुझसे बात किया हुआ एक कार्य क्या है, என்னோட ஜனங்களை பார்த்து मेरे लोगों को देखकर சின்ன காரியத்தை செய்யும்படியா சொல்லு. छोटे कार्य करने के लिए बोलना। சின்ன காரியம், छोटा कार्य, பெரிய தேவனான அவரு. अब पर वो बड़ा महान परमेश्वर है। நம்ம இத்தனை பேர் சேர்ந்து இங்க ஆராதரிக்கிறோம்னா அவர் மகிமைக்குரியவர், பெரியவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். अब इतने जन मिलकर आराधना कर रहे हैं तो वो महिमा भरा हुआ परमेश्वर है, वो स्तुतियों का योग्य परमेश्वर है। அந்த மகா பெரிய தேவனுக்கு वो महान परमेश्वर के लिए நம்ம பெரிய காரியம் செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கல. बड़ा कार्य करना है करके वो नहीं चाहता है, சின்ன காரியம் செய்யணும்னு தான் எதிர்பார்க்கிறாரு. एक छोटा सा कार्य करना है कर वो चाहता है। அந்த சின்ன காரியமே அவரை சந்தோஷப்படுத்திடும். वो छोटा कार्य परमेश्वर को बहुत आनंद दे देगा। இங்க நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீங்க, इधर बहुत माँ है, உங்களோட சின்ன குழந்தை आपके छोटे बच्चे ஒரு சின்ன வேலை உங்களுக்கு செஞ்சுட்டா एक छोटे से काम करेगा तो எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். आप कितने खुश हो जाते हैं। அது அறகுறையா செஞ்சாலும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். पर थोड़ा कम रहेगा तो भी हम बहुत खुश हो जाते हैं। என் பிள்ளை எனக்கு இவ்வளவு வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க சொல்வீங்க. हम बोलते हैं कि मेरा बच्चा, मेरा बेटी ने इतने बड़ा काम मेरे लिए कर दिया है। எல்கேஜி போற பிள்ளை, एलकेजी में जाने वाला बच्चा ஏ போட்டாலும் சரி, ये डालेगा तो भी ठीक है, என்ன போட்டாலும் சரி, कुछ भी डालेगा तो भी ठीक என் है। பிள்ளை படிச்சிருச்சு பெருசா. हम बोलते हैं कि मेरे बच्चा बहुत बड़ा पढ़ा है। அப்படிதான் கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு. वैसे ही परमेश्वर आपको देख रहे हैं। நீங்க பெரிய காரியம் செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கல. आप बड़ा कार्य करना कर वो नहीं चाहते हैं, சின்ன காரியம் செய்யணும்னு एक எதிர்பார்க்கிறாரு. छोटा सा कार्य करने चाहिए कर चाहते हैं। அதே நீங்க செஞ்சாலே वो आप करेंगे तो ही। இப்ப ஜான் பிரதர் பண்ணார் பாத்தீங்களா, இப்படி அப்படி பண்ணார் பாத்தீங்களா? अभी जॉन भैया ने किए थे ना, ऐसा एक एक्शन जॉन भैया ने किए थे। நிச்சயமா அப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்து கண்டு நிச்சயமா அப்படி செய்வார். जरूर परमेश्वर अब हर एक को देखकर परमेश्वर ऐसा करेंगे। அது என்ன சின்ன காரியம் அப்படின்றத நான் இன்னைக்கு சீக்கிரமா சொல்லி முடிக்க वो போறேன். कौन सा छोटा कार्य है कर मैं अभी बताता हूँ, எடுத்துக்கொள்ளுங்கள். निकाल लो। யோவான் 16 यूहन्ना के सुसमाचार की पुस्तक 16 क्या दिया है, 20வது வசனம் 20वां वचन। எடுத்தவங்க வாசிங்க. जो निकाले हैं वो पढ़िए। ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். परंतु आपके दुख आनंद होगा। Your sorrow will turn to joy. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். आपका दुख आनंद में बदल जाएगा। இந்த வார்த்தையை ஆண்டவர் சீஷர்கள் கிட்ட சொன்னாரு. ये शब्दों को परमेश्वर अपने चेले को देखकर बताया। ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல சிலுவையில மரிக்க போகிறார். परमेश्वर क्या होने वाले हैं, क्रूस में मरने वाले हैं। अनेक ஜனங்களுக்காக பலியாக தன்னையே ஒப்பு கொடுக்க போகிறார். अनेक लोगों के लिए एक मार्ग बनकर अपने आप को अर्पण करने वाला है। 3 வருடங்களாக தன்னோடு கூட இருந்த
இருந்த சீஷர்களுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு 3 साल उनके साथ जो चेले थे उनको सब कुछ मिला। ஆண்டவர் அவங்களோட கூட இருக்கிறதுனால, இயேசு அவங்களோட கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு வேதனையோ எந்த ஒரு துக்கமோ எந்த ஒரு கஷ்டமோ அவங்களுக்கு இல்ல। यीशु मसीह उनके साथ था, इसके लिए उनको कुछ भी वेदना दुख कुछ तकलीफ नहीं था। ஆனா இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? अभी परमेश्वर क्या कहते हैं? நான் பிதாவினிடத்தில் போக போகிறேன், मैं पिता के सम्मुख में जाने वाला हूँ। கொஞ்ச காலம் என்ன பாப்பீங்க, आप केवल थोड़े समय के लिए मुझे देखेंगे, அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் பார்க்க மாட்டீங்க, उसके बाद थोड़े दिन के बाद नहीं देखेंगे। இப்படி எல்லாம் சொல்றாரு। ऐसे सब बोलने लगा, அதனால அவங்களுக்குள்ள துக்கம் வந்துருச்சு। उनके अंदर एक दुख आ गया। ஐயோ என்ன இயேசு இப்படி சொல்றாரு, இவர் நம்மளோட கூட இருப்பாரு, இவர் ராஜா, இவர் போகிற இடத்துல நம்மளும் போறோம், இவரோடு கூட நமக்கும் ஜனங்க எல்லாரும் நல்லா அப்ரிஷியேட் பண்றாங்க, நமக்கு நல்லா எல்லாமே கிடைக்குது, இப்ப இவர் போறேன்னு சொல்றாரு, நம்ம நிலைமை என்ன ஆகும்? अभी सब चेले सोचने लगे ये तो राजा है, ये हमारे संग है, कर कर हमें सब कुछ मिल रहा है, अब किधर भी जाके तो हमें सब बुला रहे हैं, अभी परमेश्वर यीशु मसीह चले जाएगा तो हमें क्या होगा? அந்த நேரத்துல சொல்ற வார்த்தை தான் இந்த வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்। उस समय पे बोला हुआ शब्द ही है आपके दुख आनंद में बदल जाएगा। உலகம் சந்தோஷப்படும், ये संसार आनंद में हो जाएगा। நீங்க அழுது புலம்புவீங்க, आप आंसू के साथ रो रहे हैं, ஆனா உங்க துக்கம் சந்தோஷமா மாறும்। फिर भी आपके दुख आनंद में बदल जाएगा। ஏன்னா இயேசுபாவை சிலுவையில அறையணும்னு சொல்லி ஒரு கூட்டம் துடிக்குது, क्योंकि यीशु मसीह को क्रूस में मारना है कर कर एक बड़े झुंड थे। அவங்க திட்டம் போட்டபடி இயேசுவை கொன்னுட போறாங்க। इनको जैसा सोच रहे थे वैसे यीशु मसीह को वो मारने का मौका ढूंढ रहे थे। அப்ப மட்டும்தான் அவங்களுக்கு சந்தோஷம், केवल उसी समय पर उन्हें आनंद मिला। 3 நாள் மட்டும்தான் அவங்களுக்கு சந்தோஷம், केवल उन्हें 3 दिन वो आनंद मिला। 3வது நாள் மரித்த இயேசு உயிரோட எழுந்திருச்சாரு। तीसरे दिन मरा हुआ यीशु मसीह जी उठा। ஆனா இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு எப்பவுமே சந்தோஷம்। यीशु मसीह को विश्वास करने वाले के लिए निरंतर आनंद है। ஆமென் சொல்லலாமா? आमीन बोलेंगे। இயேசுவை விசுவாசிக்காதவங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் சந்தோஷம், यीशु मसीह को जो विश्वास नहीं करते हैं उन्हें केवल थोड़े समय के लिए आनंद है। அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கீங்க பாருங்க, உங்களுக்கு எப்பவுமே சந்தோஷம், உங்க துக்கம் சந்தோஷமா மாறும்। यीशु मसीह को स्मरण कर कर यीशु मसीह के ऊपर विश्वास रखकर आप इस जगह में आए हैं तो आपको मन दुख से आनंद में हो जाएगा। அது என் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன்। मैं वो व्यक्तिगत के जीवन में वो अनुभव की हूँ। ஆனா நம்ம செய்ய வேண்டியது ஒரு சின்ன காரியம், हम करने वाला एक छोटा कार्य, நம்மளோட துக்கம் சந்தோஷமா மாறணும்னு நம்ம செய்ய வேண்டிய சின்ன காரியம், हमारा दुख आनंद में बदलना है तो हम करने वाला एक छोटा कार्य। எடுத்துக்கொள்ளுங்கள், निकालिए மத்தேயு मत्थई के सुसमाचार के पुस्तक 17 के अध्याय 14 14 के वचन। இங்க ஒரு தகப்பன் வந்து ஆண்டவர்ட்ட என்ன பண்றாரு? एक पिता आकर परमेश्वर से क्या कर रहा है? மகனுக்காக ஆண்டவர் பாதத்துல விழுறாரு, अपने बेटे के लिए परमेश्वर के पैरों के पास जा रहा है। ஆண்டவரே என்னோட மகனுக்கு இரங்கும், परमेश्वर मेरे बेटे के ऊपर आप दया कीजिए। ஏன்னா அவரோட மகன் வந்து கொடிய பிசாசுனால வேதனைப்படுறாரு। कारण उनके बेटा शैतान के बंधनों में से वेदना उठा रहे थे। அந்த பிசாசு அவனை கொண்டு போய் தண்ணில தள்ளுது, தீயில தள்ளுது, அவனை வாழ விட மாட்டேங்குது। वो शैतान उसे पानी में ढकल दे रहा है, आग में ढकल दे रहा है, उसके जीवन को जीने से रोक रहा है। தன் மகன் படுற வேதனையை பார்த்துட்டு இந்த அப்பா செஞ்ச தீர்மானம் என்ன? अपने बेटा की वेदनाओं को देखकर वो पिता क्या किया? ஊழியக்காரட்ட போறாரு, सेवक के पास गया। ஆண்டவரோட சிஷ்யர்கள், मतलब परमेश्वर के चेले, ஆனா அவங்களால குணப்படுத்த முடியல। पर वो उनको चंगाई नहीं दे पाए। ஆண்டவர் வரும் வரைக்கும் அங்க வெயிட் பண்றாரு। परमेश्वर आने तक उधर ही रुक रहे थे। ஏன்னா இயேசு மலை மேல போயிருக்கிறாரு, कारण यीशु मसीह चट्टान पर गए थे ஜெபிக்கிறதுக்காக। प्रार्थना करने के लिए 3 சிஷ்யர்களை கூட்டிட்டு மலை மேல போயிருக்கிறாரு। 3 चेलों को लेकर प्रार्थना करने के लिए गए। கீழ மற்ற சிஷ்யர்கள் அந்த சுகம் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க, ஆனா அவங்களால முடியல। पर दूसरे चेले नीचे थे, वो चंगाई करने के लिए कोशिश कर रहे थे पर नहीं हुआ। அந்த தகப்பனார் போகவே இல்ல। वो पिताजी ने नहीं गए। இயேசு வரட்டும், यीशु मसीह आने दो, வந்து தொடட்டும், वो आकर छूने दो। நான் அவர்ட்ட சொல்றேன்। मैं यीशु मसीह से बोलूंगा। அவர் விசுவாசப்படி இயேசு கீழ இறங்கி வந்தாரு। उनके विश्वास के अनुसार ही यीशु मसीह नीचे उतर कर आए। இறங்கி வந்த உடனே नीचे उतर कर आते हैं
அதே அதே அதிகாரத்தை பாருங்க. அதாவது அதே அதிகாரம்ல அதே சம்பவம் லூக்கா 9:38 வாசிங்க. उसी घटना को लूक के पुस्तक में 9:38 में पढ़ेंगे. 9वां अध्याय में லூக்கா 9:38. போதகரே அப்படி சத்தமிட்டு என்ன பண்றாரு? போதகரேன்னு சத்தமிட்டு அவட்ட கெஞ்சுறாரு, ஆண்டவரே இவன் எனக்கு ஒரே மகனா இருக்கான், இவனை ரட்சியும் அப்படின்னு சத்தமிட்டு वो கேக்குறாரு. बोला ये गुरुजी ये केवल मेरे लिए एक ही पुत्र है, इसको आप उद्धार दीजिए कर कर आवाज उठाकर बोलने लगा. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதும் அதுதான். आज आप भी वही करना है. ஆண்டவர் உங்கள்ட்ட அதான் எதிர்பார்க்கிறார். परमेश्वर आपसे वही चाहते हैं. ஊழியக்காட்ட போனேன், मैं सेवक के पास गया, சுகம் கிடைக்கல. मुझे चंगाई नहीं मिला. சர்ச்சுக்கு போனேன், मैं कलीसिया पर गया, சுகம் கிடைக்கல. मुझे चंगाई नहीं मिला. விட்டுடலாம், ऐसे छोड़ देते हैं. வேற எங்கேயாச்சும் போலாம் हम किधर और जाएंगे? அப்படின்னு அந்த தகப்பனார் போல. वैसा वो पिताजी नहीं गए. இயேசு இறங்கி வருவார். यीशु मसीह उतर कर आएंगे. நான் சொல்றத கேட்பார். मैं जो बोलूंगा यीशु मसीह सुनेंगे. என் சத்தம் அவர் காதுல விழும். मेरा आवाज उनके कानों पर गिरेगा. என் ஜெபத்தை அவர் கண்டிப்பா அவர் கேட்பார். मेरा प्रार्थना को वो जरूर सुनेंगे. அந்த விசுவாசத்தோட அவர் போனார் ஆண்டவர். वो विश्वास के साथ परमेश्वर के निकट गए. ஆண்டவர் செஞ்சது என்ன? परमेश्वर ने क्या किया? தொட்டார். परमेश्वर ने उन्हें छू दिया. ஆண்டவர் தொட்ட அந்த நிமிஷத்திலேயே परमेश्वर जिस समय पर उन्हें छू लिए थे, அந்த பையனை பிடிச்ச பிசாசு அவனை அழக்கழித்து அவனை விட்டுட்டு போயிடுச்சு. जिस शैतान के बंधन में वो बच्चा था, वो शैतान उसे छोड़कर चले गया. வேதம் அப்படிதான் சொல்லுது. वचन वही कहता है. இதுக்கு முன்னாடி அவங்களுடைய அப்பாவும் மகனும் குடும்பமே துக்கத்துல இருந்தாங்க. इसके पहले उनके पिता और वो बेटा बहुत दुख के हृदय के साथ थे. ஒரு வீட்டுக்குள்ள பிசாசு இருந்தா சந்தோஷமா இருக்கும்? एक घर में शैतान रहेगा और शैतान का बंधन रहेगा तो खुश के साथ रहते हैं क्या? சந்தோஷம் இருக்குமா பிசாசு இருந்தா? खुशी के साथ रहेगा क्या? शैतान के बंधन रहेगा तो இருக்கவே இருக்காது. नहीं, खुशी के साथ नहीं रहेगी. ஆனா எப்போ இயேசு கிட்ட போனாங்களோ, जब यीशु मसीह के पास गए, அவங்க துக்க சந்தோஷமா उनके மாறிடுச்சு. दुख आनंद में बदल गया. அவங்க கவலை கண்ணீர் எல்லாம் மாறிடுச்சு. उनके आंसू उनके दुख सब आनंद में बदल गया. சூழ்நிலை தலைகீழா மாறிடுச்சு. उनकी स्थिति बदल गया. காரணம் இயேசுவோட தொடுதல். कारण यीशु मसीह के छूना. இயேசு நான் கூப்பிட்டா கேட்பாருன்னு விசுவாசத்தோட நின்னு ஆண்டவர்ட்ட சுகத்தை பெற்றுக்கொண்ட அந்த தகப்பனார் போல நீங்களும் இயேசுவை கூப்பிடணும். அவர் விசுவாசிக்கிறோம். கையெழுத்துக்கிறோம். எல்லாம் சொல்லுவோமா? जैसा वो पिता ने बोला कि यीशु मसीह को मैं पुकारूंगा, पर यीशु मसीह उतर कर आकर छूकर शंगाई देने वाले हैं, उसी तरह से आप भी विश्वास करने वाले हैं. विश्वास करने वाले एक हालेलुया बोलेंगे. தகப்பனார் வெட்கப்படவே இல்ல. उनके पिता कभी लज्जित नहीं हुए. இயேசுவை கூப்பிடுறதுக்கு வெட்கப்படல. यीशु मसीह को पुकारने के लिए वो कभी लज्जित नहीं हुए. என் மகனுக்கு விடுதலை வேணும், मेरे बेटे के लिए छुटकारा चाहिए, என் குடும்பத்துல இந்த பிசாசு போணும், मेरे परिवार से शैतान निकलना है. அந்த விசுவாசம் தான் இருந்துச்சு. वो ही विश्वास उन्हें था. வெட்கப்படாம இயேசுவை கூப்பிட்டாரு. लज्जित के बिना यीशु मसीह को पुकारा, விடுதலை பெற்றுக்கொண்டார். छुटकारा भी पा लिए. இன்னொரு காரியம் பாருங்க. और एक घटना देखिए, 2 ராஜாக்கள் दूसरे राजा के पुस्तक 5ஆம் அதிகாரம் 5वें अध्याय में 2-3. दूसरा वचन और तीसरे वचन को 2 पढ़ेंगे. ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. दूसरे राजा के पुस्तक 5वें अध्याय में 2 और तीसरे वचन पढ़ेंगे. நாகமான் नाम हाना அப்படின்னு ஒரு குஷ்டவியாதி உள்ளவர். அவர் பெரிய படைத்தலைவர். ஆனா அவரு उसको एक बीमारी था, एक वो बड़े कार्य में रहते थे. சீரியா தேசத்துல ஒரு பெரிய படைத்தலைவர். सीरिया देश में एक बड़े स्थान पर रहते थे. நல்ல பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவர். वो अच्छे बड़े पोस्टिंग में थे. பெரிய மனுஷன். एक बड़ा मनुष्य है. பணத்துக்கு பஞ்சம்லாம் இல்ல. उनके लिए पैसा का कुछ कमी खटी नहीं था. சரீரத்துல குஷ்டவியாதி. पर उनके शरीर में बीमारी. ஒரு சின்ன பொண்ணு அவங்க வீட்ல
வேலை செய்யற பொண்ணு. उनके घर पे एक छोटी लड़की थे, काम करने वाला एक लड़की. ஆனா அந்த வேலை செய்யற பொண்ணு எங்க இருந்து வந்துச்சுன்னா தேவனை அறிந்த தேசத்துல இருந்து வந்த பொண்ணு. मतलब छोटे बच्ची परमेश्वर को जाना हुआ देश से ये देश पे आई थी. அந்த பொண்ணுக்கு தெரியும், वो बच्चे के लिए मालूम है இந்த தேசத்துல ये देश पर இந்த மனுஷனுக்கு ये मनुष्य के लिए இப்போதைக்கு अब के लिए சுகம் கிடைக்காது. चंगाई नहीं मिलेगा. நான் இருக்கிற தேசத்துல मैं रहने वाले देश पर ஜீவனுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார். जीवित परमेश्वर का भविष्यद्वक्ता एक है. அவர் ஜீவனுள்ள தேவன். वो जीवित परमेश्वर है. அழிக்கவும் नाश करने के लिए, உயிர்ப்பிக்கவும் जी उठाने के लिए அவரால முடியும். वो परमेश्वर से हो सकता है. சுகம் கொடுக்க चंगाई देने के அவரால लिए முடியும். वो परमेश्वर से होगा. அதனால அந்த சின்ன பொண்ணு அந்த அவரை பார்த்து சொல்றாரு, वो छोटे बच्चे उसको देखकर बोलने लगा, ஐயா நீங்க என் தேசத்துக்கு போங்க, आप मेरे देश पे चले जाओ. கர்த்தருடைய தீர்க்கதரிசி அங்க இருக்கிறாரு, इधर एक परमेश्वर का भविष्य दिखता है. சுகம் வேணும் இல்லையா? आपको चंगाई तो चाहिए ना. போயிட்டாங்க, वो चले गए, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயாச்சு. सब कुछ को लेकर चले गए. படைத்தலைவன் और एक बड़े कार्य में थे. அவர் எவ்வளவு பெரிய படைத்தலைவன்? वो तो एक बड़े कार्य में रहने वाले பெரிய थे. பெரிய பணக்காரங்க யாராவது சின்னவங்க சொல்ற ஹாஸ்பிடலுக்கு போயிடுவாங்க. एक बड़े धनवान एक छोटे व्यक्ति जो बोलता है वो सुनते हैं क्या? நீ என்ன ஹாஸ்பிடல் சொல்ற? எனக்கு பெரிய 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 ஹாஸ்பிடல்லாம் தெரியும் சொல்லுவாங்க. तू क्या हॉस्पिटल बता रहा है? उससे भी बड़े हॉस्पिटल मुझे मालूम है कर कर बोलते हैं. பக்காவா ட்ரீட்மெண்ட் இருக்கும். उन्हें अच्छे से एक ट्रीटमेंट कहाँ होता है वो अच्छे से जानते हैं. அந்த மாதிரிலாம் இந்த நாகமான் சொல்லவே இல்ல. वैसा उसके अनुसार ये नामान नहीं बोला. எப்படியோ சுகம் கிடைச்சா போதும் ये नामान ने सोचा केवल चंगाई मिलेगा काफी है, அப்படின்னு போயிட்டாரு. वैसे बोलकर चले गए. அங்க போயிட்டு उधर जाकर அதே 5ஆம் அதிகாரம் 13 படிங்க. उसी 5वें अध्याय में 13 के वचन को पढ़िए. இந்த நாகமான் அங்க போன உடனே नामान उधर जाते हैं. அந்த எலியா தீர்க்கதரிசி சொன்னாரு, एलिया भविष्यद्वक्ता ने बोला, அவர் பார்க்க கூட இல்ல முகத்தை, वो जाकर चेहरा भी नहीं देखा. உள்ள உட்கார்ந்துட்டு अंदर ही वो भविष्यद्वक्ता அவர் बैठकर வாசல்ல இருந்து वो द्वार में खड़े रहते நீ हैं. போப்பா तू जा யோர்தான் நதியில योर्दान नदी पर 7 முறை மூழ்கி மூழ்கி எந்திரி, 7 बार डुबकी लगाकर उठ जाना. அவ்வளவுதான் சொன்னாரு. केवल इतना ही बोला. இவருக்கு வந்துச்சு பாருங்க கோவம். इसको उतना गुस्सा आ गया. யோ என் ஊர்ல என்ன குளிக்கிறதுக்கு நதி இல்லையா? मेरे गांव में नहाने के लिए नदी नहीं है क्या? அவர் வருவாரு, वो आएगा, என் மேல கை வைப்பாரு, मेरे ऊपर हाथ लगाएगा, என்னுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி என்ன சுகமாக்குவார்னு நினைச்சேன். परमेश्वर के नाम बोलकर मुझे चंगाई करेगा कर कर मैं सोचा. ஆனா என்னமா போய் குளின்றாரு? ये तो जाकर स्नान करने बोल रहा है. நான் குளிக்காம இருக்கிறேன்னா? मैं क्या स्नान नहीं कर रहा हूँ? ஊர்ல நதியா இல்லையா? ये तो मेरे गांव में नदी नहीं है எவ்வளவு क्या? பெரிய நதிலாம் என் ஊர்ல இருக்குது. इतने बड़े नदी मेरे गांव पर है. ரொம்ப பெருமையா பேச ஆரம்பிச்சாரு. ऐसे बहुत बड़ा घमंडी से बात करने लगा. அங்க வீட்ல ஒரு சின்ன பொண்ணு செய்தியை கேட்டு வந்தாரு. छोटे बच्चे के शब्द सुनकर यहाँ तक आया. ஆனா என் கர்த்தருடைய வார்த்தை வருது போய் ஸ்நானம் பண்ணுன்னு. अभी परमेश्वर के शब्द निकल आया कि जाकर स्नान कर ले. அது கீழ்ப்படிய மனசு இல்ல. उसको आज्ञा करने के लिए मन नहीं था. என்ன போய் குளிக்க சொல்றேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்ட்டாரு. मैं कितना बड़ा मनुष्य हूँ, मुझे जाकर स्नान करने के लिए बोल रहा है. இதுதான் நம்மளுடைய பிரச்சனையே. यही हमारा समस्या. பெரிய காரியம் ஒருவேளை சொல்லி இருந்தா செஞ்சிருப்போம். एक बड़ा कार्य बोले रहेंगे तो हम वो कार्य को किए रहते हैं. ஒரு 60,000 70,000 1 லட்சம் கொண்டு வந்து கொட்டு உன் சுகம் உன்னுடைய பலவீனெல்லாம் போய்டும் சொன்னா உடனே எங்கன்னா அடிச்சு புடிச்சு திருட்டி பணத்தை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவோம்? एक 60,000 70,000 लेकर आ, नहीं तो 1 लाख लेकर आ बोलेगे तो तेरा बीमारी से आपको छुटकारा मिलेगा बोलेगे तो आप कैसे भी कर कर वो पैसा हम लेकर आते हैं. எவ்வளவு பணத்தை கொட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. कितना भी पैसा डालने के लिए हम तैयार हैं. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் கேட்கவே இல்ல. पर परमेश्वर आपसे वो नहीं चाहते हैं. முழங்கால் படியிட்டு घुटने डालकर, அது சின்ன காரியம். एक छोटे से कार्य है. அந்த வேலைக்காரன் சொல்றாரு அவரை பார்த்து, वो काम करने वाले उसको देखकर बोलने लगा, ஐயா அந்த தீர்க்கதரிசி பெரியதா
சொன்னா நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்களா? भविष्यवक्ता आपको एक बड़ा कार्य करने बोलता तो आप नहीं करते थे क्या? ஒரு 4-5 ஊர்ல போய் சண்டை போட்டு படையெல்லாம் ஜெயிச்சிட்டு வான்னு சொல்லிருந்தா செஞ்சிருப்பீங்களா? आप जाकर 4-5 गांव में जाकर लड़कर जय पाकर आओ बोलेगे तो आप करते थे ना? 4-5 ராஜா கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு வா சொன்னா செஞ்சிருப்பீங்களா? 4000 राजा से बोले खराब बोलेगे तो आप करते थे ना? எவ்வளவு பெரிய காரியம் சொன்னாலும் செஞ்சிருப்பீங்களா? कितने भी बड़े कार्य बोलेगे तो आप करते थे ना? சின்ன காரியம் தான சொல்றாரு. वो तो छोटे कार्य बता रहे हैं ना? போய் முழுங்கி எந்திருங்கயா. केवल डुबकी लगाकर उठ जाना, அவ்வளவுதான். उतना ही. போனாரு, वो गया, 7 முறை முழுகி எந்திரிச்சாரு. 7 बार डुबकी लगाकर स्नान किया. சரீரம் குழந்தை மாதிரி மாறிடுச்சு. उनके शरीर एक बालक के शरीर कैसा रहेगा वैसा हो गया. குஷ்டம் வியாதி போயிருச்சு. उनके खोड़ी बीमारी उनसे निकल गया. பெரிய தேவனுக்கு முன்பாக हमारे महान परमेश्वर के सामने கீழ்ப்படிந்து आज्ञा कर சின்ன காரியம் செஞ்சாலே போதும். एक छोटा कार्य करेगा तो काफी है. நம்ம வாழ்க்கையில பெருத்த ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். हमारे जीवन में एक बड़ा आशीर्वाद को हम देख पाएंगे. ஆமென் आमीन. உங்களுக்கு முன்பாக நிக்கிற நானும் 4 வயசுல காணாம போனவர். आपके सामने खड़े हुआ मैं 4 उम्र में गायब हो गई थी. நான் என் வாழ்க்கையில பெரிய காரியம் ஒண்ணுமே செய்யல. मेरे जीवन में मैं बहुत बड़ा कार्य नहीं किया. பெரிய காரியம் செய்யவும் எனக்கு தெரியாது. बड़े कार्य करने के लिए भी मुझे नहीं मालूम. என் தாய் தகப்பன் என்ன கைவிட்டுட்டாங்க. माता पिता मुझे छोड़कर चले गए. ஆனா என்ன படைச்ச தேவன் என்ன கைவிடல. मुझे सृष्टि किया हुआ परमेश्वर मुझे नहीं भूला. எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்த ஒரே காரியம், परमेश्वर सिखाया हुआ एक ही कार्य, என்ன நோக்கி கூப்பிடு. मेरे और पुकार. 4 வயசுல கூப்பிட்டேன். 4 उम्र से मैं पुकारने लगा. இப்ப வரைக்கும் என்ன கைவிடல. अब तक परमेश्वर ने मुझे नहीं छोड़ा. நல்லா வச்சிருக்காரு ஆண்டவர். बहुत अच्छे से परमेश्वर ने मुझे रखा है. ஒரு குறை இல்ல. कुछ भी कमी घट मेरे लिए नहीं है. ஒரு பலவீனம் இல்ல. ஒரு பலவீனம் இல்ல. अब तक कुछ भी कमजोरियां नहीं आए. 4 வயசுல கூப்பிட்டேன். 4 उम्र से ही मैं पुकारने लगा. இப்பயும் கூப்பிட்டுட்டு இருக்கேன். अब तक मैं पुकार रही हूँ. சாகர வரைக்கும் கூப்பிடுவேன். मरने तक मैं पुकारूंगा. சின்ன காரியம் एक छोटा कार्य நீங்க செய்வீங்களா? आप कर पाएंगे ना? அது போதும். वो काफी हमारे परमेश्वर के लिए. கை வைப்பீங்களா? அதுல கை வைப்பீங்களா? अपने हृदय पर हाथ रखिए. இயேசுவே, यीशु मसीह எந்த நேரத்திலயும் कुछ भी समय पर உங்க இருதயத்துல கைய வச்சு கண்ணை மூடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். हृदय पे हाथ रखकर आंख बंद कर केवल एक शब्द बोलिए. परमेश्वर वो देख रहे हैं. நான் எப்பயும் உம்மை கூப்பிடுவேன்ப்பா. मैं निरंतर आपको मैं पुकारूंगा. வெட்கப்படாம உம்மை கூப்பிடுவேன்ப்பா. लज्जित के बिना मैं आपको पुकारूंगा. என் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உம்மை கூப்பிடுவேன்ப்பா. मेरा स्थिति कैसे भी होने दो मैं आपको पुकारूंगा. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். यीशु मसीह के नाम से आमीन. இதுதாங்க உங்களை பெருத்த ஆசீர்வாதத்தை கொண்டு போகும். यही आपको एक बड़े आशीर्वाद की ओर लेकर जाएगा. குளிச்சாரு, போய் குளிச்சாரு, वो जाके स्नान किया, சுகம் பெற்றாரு. वो चंगाई पा लिया. விளைவு அந்த தேசத்துக்கே தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாத்திரமாய் அந்த நாகமான் மாறிவிட்டார். उसके बाद वो देश ही जानने जैसा उनको चंगाई होकर वो देश पूरे जान लिए थे वो कार्य को. தேவன் விரும்புறது அவர்தான் நம்ம கிட்ட. हमारे परमेश्वर वही हमसे चाहते हैं. பெரிய காரியம் இல்ல, बहुत बड़ा कार्य नहीं. அவரை நோக்கி கூப்பிடணும். केवल परमेश्वर की ओर पुकारना है. எந்த சூழ்நிலையிலும், केवल कौन सी भी स्थिति होने दो, எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும், कितनी कठिन परिस्थिति होने दो, பிரச்சனைகள் எப்படி மாறினாலும், समस्या कैसा बदलेगा परमेश्वर. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறணும்னா அவரை நோக்கி கூப்பிடு. इसके लिए परमेश्वर कहते हैं तेरे दुख आनंद में बदलना है तो परमेश्वर की ओर पुकारना है. சீஷர்களை பார்த்து சொன்னாரு, உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். अब शेले को देखकर बोलने लगा आपके दुख आनंद में बदल जाएगा. துக்கம்னா என்ன? दुख मतलब क्या है? கவலை கிடையாது. केवल चिंता नहीं. கவலை விட பல படி அதிகமானதான் துக்கம். चिंता से भी अनेक गुना बढ़ा हुआ ही दुख. மரணம் வந்தாதான் துக்கம் வரும். मौत आते ही दुख आता है. கவலையை மாற்றுகிற தேவன், चिंता को बदलने वाला परमेश्वर, கண்ணீரை துடைக்கிற தேவன், आपके आंसुओं को पोंछने वाला परमेश्वर, வேதனைகளை மாற்றுகிற தேவன், आपके आंसुओं को पोंछने वाला संकट को बदलने वाला परमेश्वर, கூப்பிடும்போது பதில் கொடுக்கிற தேவன், आप पुकारते वक्त उत्तर देने वाला परमेश्वर, துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்ற வல்லமை உள்ளவர். आपके दुख को भी आनंद में बदलने वाले सामर्थ्य पाया हुआ परमेश्वर है. மரணமே வந்தாலும் அதை மாற்ற வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவால கூடும். मौत भी आने दो उसको बदलने वाला हमारा यीशु मसीह के लिए हो सकता है. துக்கமான இருதயங்களை ஆற்ற யாராலையும் கூடாது. दुख हृदय को तसल्ली देने के लिए किसी से नहीं होगा, ஆனா இயேசுவால पर கூடும். यीशु मसीह से होगा. ஏனா क्योंकि நம்மளுடைய हमारा பாவங்களை, हमारे पापों को, துக்கங்களை दुखों को தன் மேல ஏற்றுக்கொண்டார். उनके ऊपर उठा लिया है. தன்னோட சிலுவை பாடுகள்
பாடுகள் மூலமாக उनके क्रूस के कष्टों के அவர் द्वारा, சரீரம் எல்லாம் ரத்தம், उनके शरीर पूरा खून, கை, கால்கள் ஆணி அடிக்கப்பட்டது, उनके हाथों पैरों में खिल्ला मारा हुआ था, சிலுவையில சாபமாய் தொங்கினார். क्रूस में शापों के रूप में खड़ा किया था। ஏன்? क्यों? உங்களையும் என்னையும் துக்கம் இல்லாம வாழ்ந்திருக்கும்படிதான், आप और हमको दुख के बिना आनंद से जीने के लिए, நித்தியமான சந்தோஷத்துக்குள்ள வழி நடத்துறதுக்காக அவர் நமக்காக துக்கமானார், பாடுபட்டார். हम आनंद काल के जीवन प्राप्त करने के लिए वो दुख उठाया, वो कष्ट उठा लिया है। சின்ன காரியம்தான். एक छोटा कार्य है, உங்க அறையில போய் आपके घर पर, आपके कमरे पर முழங்கால் படியிட்டு घुटने डालकर ஆண்டவரை நோக்கி, परमेश्वर की ओर, ஆண்டவரே துக்கமான சூழ்நிலையை மாற்றும், परमेश्वर मेरे दुख की स्थितियों को आप बदल दीजिए, என் சூழ்நிலையை மாற்றும். मेरे स्थितियों को बदल दीजिए। யாரையும் நம்பல, किसी के ऊपर भरोसा मत कीजिए, உண்மையை நோக்கி பாக்குறேன். केवल परमेश्वर में आपकी ओर देखता हूँ, நிச்சயம் உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். जरूर आपके दुख आनंद में बदल जाएगा। தேவன் அதான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறார். हमारे परमेश्वर आपसे वही चाहते हैं। அதை செய்வீங்களா? आप करेंगे क्या? உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும். आपके दुख आनंद में बदलने वाला है। சோர்ந்து போகாம आप निराश नहीं होते हुए எப்பொழுதும் निरंतर அவரை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு परमेश्वर की ओर पुकारने वाले के लिए துக்கம் இல்லவே இல்ல. दुख कभी नहीं होगा। அவரை நோக்கி கூப்பிட परमेश्वर की ओर पुकारने हुए लोगों को தகப்பனார் வெட்கப்படவே இல்ல. उनके पिता कभी लज्जित नहीं हुआ। சின்ன காரியம் செய்யறதுக்கு एक छोटे कार्य करने के लिए நாகமான் தன்னை ஒப்பு கொடுத்தான். ये नामान ने अपने आप को अर्पण कर दिया। நீங்களும் இன்னைக்கு சின்ன காரியம் செய்யறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? आप भी ये छोटे कार्य करने के लिए अर्पण करेंगे क्या? இயேசுவை நோக்கி கூப்பிடணும். यीशु मसीह की ओर पुकारिए। விடுதலை கொடுக்கிறவரை நோக்கி हमें கூப்பிடணும். छुटकारा देने वाले की ओर पुकारिए। ஜெயம் எடுத்தவரை நோக்கி கூப்பிடணும். जय देने वाले की ओर पुकारिए। மரணத்தை ஜெயித்தவரை நோக்கி கூப்பிடணும். मौत से विजय पाए हुए लोगों की ओर உலகத்துல पुकारिए। எத்தனையோ பெரிய அறிவாளிகளுடைய கல்லறை எல்லாம் மூடி இருக்குது. इस संसार पे कितने धनवान है, कितने दिमाग वाले हैं, उनके घर ही बंद हुआ है। இயேசு கிறிஸ்துவோட கல்லறை மட்டுமே திறந்திருக்கு. केवल यीशु मसीह का कब्रिस्तान खुला हुआ है, அவர் மரணத்தை ஜெயித்தவர். कारण वो मौत से विजय पाया है। கண்களை மூடலாமா? हमें आंखों को बंद करेंगे। கண்களை மூடலாம். अपने आंखों को बंद कीजिए। உங்கள் துக்கம் எதுவா இருந்தாலும் சரி, आपके दुख चाहे कुछ भी होने दो, உங்க கவலை எல்லாம் அவர் மேல வச்சிருங்கன்னு சொல்லுது வேதம். आपके बोझ उठाकर परमेश्वर के ऊपर रखो कर वचन में लिखा அவர் உங்களை है। விசாரிக்கிறவர் ஆனபடினால हाँ, परमेश्वर आपको पूछताछ करने वाला है, इसलिए கவலை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. आपके बोझ को उठाकर परमेश्वर की ओर रखिए। அவர் உங்களை விசாரிக்கிறவர். वो आपको पूछताछ करने वाला परमेश्वर है। தினமும் உங்களை விசாரிக்கிறவர். प्रतिदिन आपको पूछने वाला परमेश्वर है। தலையில இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. आपके सिर में रहने वाले बालों को भी परमेश्वर गिन कर रखा है। அவருக்கு தெரியும். वो परमेश्वर जानते நீ हैं யாரோ இல்ல, तू कोई भी नहीं है, நீ எதுவும் இல்ல, तू कुछ भी नहीं है। உன்னை பத்தி யாருக்கும் தெரியல நீ நினைக்கிற. तू सोच सकता है तेरे बारे में किसी को नहीं मालूम தேவனுக்கு है। தெரியும் நீ யார் என்று. परमेश्वर जानता है तू कौन है कर कर। நீ அவருடைய பிள்ளை. तू परमेश्वर के बच्चे है। ரத்த சிந்தி உன்னை மீட்டு இருக்கிறாரு. वो लहू गिराकर परमेश्वर ने तुझे छुटकारा दिया है। உன்னை மீட்க இந்த பூமிக்கு வந்தாரு. तुझे छुटकारा देने के लिए परमेश्वर स्वर्ग से इस पृथ्वी पर आया। உனக்காக சிலுவையை சுமந்தாரு. तेरे लिए क्रूस को उठाया। உனக்காக சிலுவையில மரித்தாரு. तेरे लिए क्रूस में मरा गया था। உனக்காக மூன்றாவது நாள் உயிரோட तेरे எழுந்தாரு. लिए तीसरा दिन जी उठा। இந்த இயேசு மரண பரியந்தம் உன்னை நடத்த வல்லமை உள்ளவர். यीशु मसीह तेरे लिए आखिरी तक तुझे चलाएगा। அவர் கரத்தை பிடிக்க நீ ரெடியா இருக்கியா? यीशु मसीह के हाथ पकड़ने के लिए तू तैयार है क्या? அவர் உன்னை கைவிட மாட்டார். वो परमेश्वर कभी नहीं तुझे छोड़ेगा। கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. आंखों को बंद कर कर परमेश्वर की ओर बढ़िए। ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். परमेश्वर मैं आपकी ओर पुकारूंगा, துதிப்பேன். स्तुति करूंगा। உம்மை நோக்கி கூப்பிட வெட்கப்பட மாட்டேன். आपकी ओर पुकारने के लिए मैं कभी लज्जित नहीं होगा। உம்மிடத்தில் முழங்கால் படியிட வெட்கப்பட மாட்டேன். आपके सम्मुख में घुटना डालने के लिए मैं कभी लज्जित नहीं होगा। உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. परमेश्वर की ओर देखे हुए चेहरा बहुत प्रकाशित हुआ। என்னையும் பிரகாசிக்க செய். मुझे भी प्रकाशित होने के लिए सहायता कीजिए। கேப்பீங்களா? ऐसा करके पूछेंगे क्या?
மனதின் ஆழத்துல இருதயத்திலிருந்து நீங்க கேளுங்க. मन के गहराई से हृदय से परमेश्वर की ओर पुकारिए. ஜெபத்துக்கு உங்க பக்கத்துல இருக்கிறாரு. आपके प्रार्थना को सुनने के लिए आपके बाजू में परमेश्वर खड़े हैं. வார்த்தை மாறாதவர். आपको परमेश्वर शब्द नहीं बदलते हैं. 2-3 பேர் எங்க கூடி இருக்கறாங்களோ என் நாமத்தினால அங்க நான் வருவேன் சொன்னவர். परमेश्वर के वचन लिखा है जिस जगह में 2 या 3 जन इकट्ठा होकर मेरे नाम से महिमा करते हैं उस जगह में मैं आऊंगा. இங்க உங்க மத்தியில இருக்கிறாரு. अभी भी आपके बीच पर है. உங்க துக்கத்தை சொல்ல வெட்கப்படாதீங்க. आपके दुख को परमेश्वर के समूह में बताने के लिए कभी आप தேவையை சொல்ல வெட்கப்படாதீங்க. आपकी जरूरत को बोलने के लिए लज्जित मत हो जाओ. உங்களை ஒப்பு கொடுக்க வெட்கப்படாதீங்க. आपके आप को अर्पण करने के लिए कभी लज्जित मत हो जाओ. அவரை பார்த்து சொல்லுங்க. परमेश्वर को देखकर बोलिए ஆண்டவரே என்னை தொடும். परमेश्वर मुझे छू लो. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே மெய்யாக எங்களது பாடுகளை ஆம் பிதாவே, மெய்யாக எங்க பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்க. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. ஆம் பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்துல சின்ன காரியத்தை செய்ய ஆண்டவரே ஜனங்கள் வெட்கப்படாம இருக்க உதவி செய்யும். परमेश्वर इस समय के लिए हम धन्यवाद करते हैं. परमेश्वर इधर आए हुए लोग एक छोटे से कार्य करने के लिए कभी लज्जित नहीं होना दो. परमेश्वर உம்மை நோக்கி கூப்பிடும்போது आपके और पुकारते वक्त சத்துரு அவங்களை பார்த்து शत्रु उसको देखकर வேண்டாம் கூப்பிடாத, तू पुकार मत, துக்கம் மாறாது तेरा दुख नहीं बदलेगा அப்படின்னு அவன் சொல்லுவான். वैसा वो बोल सकता है. அந்த பொல்லாங்கானுடைய वो शैतान के வஞ்சனையான காரியங்களை वो बुरे विचारों को தகர்த்து போட்டு वो दूर हटाकर இவர்கள் ये लोग ஜெயம் பெற்றவர்களாய் जय पाए वे लोग உம்மை நோக்கி கூப்பிட अब परमेश्वर क्या पुकारने के लिए கற்றுத்தாரும். मुझे सिखाओ परमेश्वर. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते अच्छे पिता.